நான் பேசிக்கலாக ஒரு வழக்கறிஞருங்க. அப்போது இந்த என்கவுண்டர் அதாவது தங்களை தற்காத்து கொண்டு வேலை செய்கிறாங்கன்னா அது ஓகே. ஆனால் இந்த என்கவுண்டர்கள் தொடர்ந்து நடக்குது பார்க்கத்தான் எஸ் வழக்கறிஞராக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சட்டம் எதுக்கு இருக்கிறது, கோர்ட் எதுக்கு இருக்கிறது? நீங்கள் அவர்கள் குற்றவாளிகள் என்று முடிவு செய்ய வேண்டியது கோர்ட், சட்டம் இருக்கிறது. நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம். அப்படிப்பட்ட சட்டம் தங்களுடைய கடமையை, குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டியதுதான் காவல்துறையினுடைய பொறுப்பு. அவர்கள் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி அவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி அவர்களை நிரூபிக்கும் வரை அவர் குற்றவாளி தான், குற்றம் சாட்டப்பட்டவர் தான். அதனால் சட்டத்தை காவல்துறை கையில் எடுத்துக்கொள்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்கிறேன். உங்கள் புதிய சட்டம் போலீஸாருக்கு அதிக அளவில் பவர் கொடுத்துருக்கிறதா சொல்லி ஒரு கூறப்படுற நிலையில் அதாவது அந்த கொலை குற்றவாளிகளை இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணுறதுல என்ன தப்பு சொல்கிறேன்? அண்ணா, நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்திய தண்டனை சட்டம் வெள்ளைக்காரங்களால் கொண்டு வந்தது தண்டனை கொடுப்பதற்காக. ஆனால் நாம் வந்த பிறகு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியாவினுடைய பழக்க வழக்கத்திற்கு நம்மளுடைய அதாவது குற்றம் செய்தவர்களை திருத்துவதற்கு அல்லது கொடுமையான குற்றங்கள், இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்கிறவங்களை உடனடியாக தண்டனை கொடுக்கிறது. அதற்கான சட்டத்தை தான் நாம் ஏற்றி அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்காக காவல்துறையே எடுத்து துப்பாக்கி எடுத்து சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பொருள் அல்ல அது. ஆனால் மற்றவங்களும் கேள்வி கேட்க விடுங்கண்ணா. இந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது அந்த சகோதரர், நான் வீட்டுக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த தம்பிக்கிட்ட நலம் விசாரிச்சுட்டு வந்தேன். அந்த தம்பியானது தன்னுடைய வீட்டிலிருந்து அங்கே ஒரு கோயிலுக்கு ஒரு ஆசிரமம் இருக்கிறது, அந்த மண்டபத்தில் பூஜைக்காக போன இடத்துல அவர்களை வழிமறைத்து அவரை கொலை மிரட்டல் விட்டு பூணூல் அணிந்தால் இனிமேல் உன்னை கொன்று விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து அவரை மிரட்டி விட்டு வந்திருக்கிறார்கள். அந்த தம்பி ஒரு பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை உடனடியாக இதில் முறையான விசாரணை செய்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூத்துக்குடியில கனிமொழி மரம் பேசும்போது சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசு எந்த நிதியுமே தரல, இந்த விவகாரத்தெல்லாம் போராடி தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி முதலமைச்சரும் பிரதமரை போய் நிதி தரணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறதுக்காக போறாங்க. முதல்ல அவர் சந்திக்கிட்டோம். மத்திய அரசாங்கம் தமிழகம் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான நிதியை, அனைத்து நிதியும் கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி, தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது எந்த பாக்கியும் கிடையாது, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.